மட்டுமே தோகை காணப்படுது. இதோட தோகையானது பெண் மயிலை கவர்வதற்கு பயன்படுது. மயிலோட தோகை மீது படும் ஒளிக்கு ஏற்றது போல பல வகையான வண்ணங்களை மாற்றி மாற்றி பிரதிபலிக்கும் தன்மை உடையது. ஃபேக்ட் நம்பர் 2. மயில்களால கொஞ்ச தூரத்துக்கு தான் பறக்க முடியும். ஆனாலும் பெரும் பகுதி நேரத்தை நிலத்துல தான் கழிக்குது. அதாவது ஆபத்துன்னு நினைத்தால் மட்டுமே பறக்குமாம். ஃபேக்ட் நம்பர் 3. மயில்கள் இரவு நேரங்கள்ல ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பறந்து தாவும். ஏதாவது ஒரு மரக்கிளைகள்ல அமர்ந்து தூங்குமாம். ஃபேக்ட் நம்பர் 4. நன்றாக வளர்ந்த ஒரு மயில் சுமார் 7 அடிகள் வரைக்கும் வளரும். ஆண் மயில்கள் தன்னோட எல்லா இறகுகளையும் ஆகஸ்ட் மாதத்துல உதிர்த்துவிடும். ஒரே நாள்ல அனைத்து இறகுகளையும் உதிர்த்துவிடும். அதற்கு பிறகு புதிதாக இறகுகள் முளைக்கும். ஃபேக்ட் நம்பர் 5. மயில் இனத்துல நீல நிற மயில்கள் மற்றும் பச்சை நிற மயில்கள்னு 2 வகைகள் இருக்கு. நீல நிற மயில்கள் தான் இந்தியாவுல காணப்படுது. பச்சை நிற மயில்கள் பர்மா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, ஜாவா போன்ற நாடுகள்ல காணப்படுது. மயில்களை நீங்க எல்லாரும் லேசர் லைட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஒரு நார்மலான ஒயிட் பல்புல இருந்து வர ஒளி எல்லா பக்கமும் சிதறி போகும். அதோட அலைகள் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும். ஆனா லேசர் லைட்டை பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தான் லைட்டை வெளியிடும். அது ஒரே அலை நீளத்துல இருக்கும், அதாவது ஒரே வேவ் லென்த்ல இருக்கும். அதே மாதிரி அது பயணிக்கிறது கண்ணா பின்னாலாம் போகாது, ஒரே நேர்கோட்டுல தான் பயணிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஒளி பயங்கர பிரகாசமானதா இருக்கும். இப்படி ஒரு லேசர் லைட்டை உருவாக்க மனுஷன் பயங்கரமான இன்ஜினியரிங் பண்ணி தான் உருவாக்குறான். அப்படி ஒரு பிரகாசமான லேசர் லைட்டை உருவாக்க 2 கண்ணாடியை வச்சு அந்த லைட்டை முன்னாடியும் பின்னாடியும் மோத